1940 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் லைன்லாம் தெரியுமா? 1 மார்க் தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. செட் ஏ, செட் பிக்கான மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்குள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸுக்கு. செட் ஏ, செட் பி, அதாவது நம்ம சயின்ஸுக்கு இதே மாதிரி பப்ளிக் பேட்டர்ல 2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சேம் பேட்டர்ன் தான், கவர்மெண்ட்ல இருந்து உள்ள ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க வச்சுக்கலாம். செட் ஏ, செட் பி 2 கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துடலாம். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்புறம் 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான் தெரியுற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவேன். நாளைக்கு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 7 o'clock லைவ் கிளாஸஸ் இருக்கு. மேப் வந்து ஃபுல்லா ஒன் ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிடலாம். 2 மீடியத்துக்கும் மேப் அண்ட் டைம் லைன். ஓகேவா? மேப் நீங்க அட்டன் பார்க்கறது மூலமா 5 மார்க் 8 மார்க் நீங்க கான்ஃபிடண்டா அட்டன் பண்ண முடியும். ஸோ மறக்காம நாளைக்கு லைவ் கிளாஸஸ்ல மீட் பண்ணுவோம். நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ செட் ஏ மறக்காம லைக் போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க. செட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கொஸ்டின் பேட்டர்ன் படி உங்களுக்கு 14 1 மார்க் தான் இல்லையா? பப்ளிக் வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸுமே இருக்குது. தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. அதனால 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு நீங்க ப்ராக்டிஸ் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி கூட டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் பேட்டர்ல இருக்கிறதுனால டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம அந்த டீச்சர்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, இதுல 28 பார்த்துட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸும் 2 மார்க்ஸ் எல்லாம் 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். எல்லா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் இதுல உள்ள கொஸ்டின்ஸை எதுவும் வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லா படிங்க. இந்த 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லா படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க சைட் பை சைட் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க? 28 வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரெஞ்ச் வெல்ஃபேர். அந்த உங்களுக்கு கம்பல்சரியில செப்பரேட்டாகவே உங்களுக்கு நான் தனி வீடியோவே நான் மேக் பண்ணி கொடுத்துட்றேன். கம்பல்சரி 2 மார்க் என்னென்ன என்னென்ன கேட்பாங்க எக்ஸ்பெக்டடா அப்படின்றது 2 மீடியத்துக்கும். சரியா? இப்போ 5 மார்க்குக்கு பார்ப்போம். 5 மார்க்குக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அனாலிசிஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 கேட்டிருக்காங்க. அப்புறமா தான் டிஸ்கிரைப் ஜஸ்டிஸ் பார்ட்டி கேட்டிருக்காங்க. நார்த் மவுண்டன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வெதர் அண்ட் கிளைமேட், நார்த் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி கொஸ்டின்ஸு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா? அது எல்லாமே ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அனாலிசிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் 39 கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா டைம் லைன் அண்டு மேப், அதையும் நான் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. பார்ட்டி 1ல என்ன அட்டன் பண்ணணும், டைம் லைனு என்ன டைம் லைன் கேட்டிருக்காங்க. 1900லேருந்து 1940 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் லைன்லாம் தெரியுமா? 1 மார்க் தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. செட் ஏ, செட் பிக்கான 1 மார்க் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இது பார்த்துட்டீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எனக்கு அட்டன் பண்ணிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் மேப் நான் சொல்றேன் லைவ் கிளாஸஸ்ல வரும்போது நீங்க ஒரு 8 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் நீங்க கான்ஃபிடண்டா நீங்க அட்டன் பண்ணிடலாம். மேப் கிளாஸஸ் நாளைக்கு அட்டன் பண்றது மூலமா. ஸோ மேப் என்ன பண்றீங்க ஃபுல்லா அப்படியே பொறுமையா பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா செட் பி செகண்ட் கொஸ்டின். சேம் பேட்டர்ன் தான். அதே பேட்டர்ன் தான், கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? 1 மார்க்கும் ஃபுல்லா சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 1 மார்க் தெரிஞ்சதுன்னா மறக்காம எனக்கு செட் ஏ, செட் பிக்கான 1 வேர்ட் ஆன்சருக்கு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் மென்ஷன் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் 2 இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பாருங்க. இதுல 2 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 பார்த்துட்டீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் மினரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சைட் பிக்சர் அப்படி பார்த்துட்டே வாங்க. டிஃபைன் அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க. நேம் த மேஜர்ஸ் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு. வை இஸ் கோயம்புத்தூர் மேன்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வாட் இஸ் பிரிட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. ப்ராக்ரஸிவ் டேக்ஸு. அப்புறம் மினரல்ஸ் அண்ட் டைப். ஓரளவுக்கு ரிப்பீட்டட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாக படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்கிரைப் த ரோல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 5 மேஜர் கேசஸ். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்னா உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது சாலிடாக கொடுத்துருவேன். டிஃபரன்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டின் பேப்பரை வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்.
இல்லை நம்ம அப்கமிங் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் படிங்க சரியா. சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அப்புறம் சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன், அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 41 டைம் லைன் கேட்டிருக்காங்க. இது என்ன டைம் லைன் கேட்டிருக்காங்க? 1900 வந்து 1930. இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா டைம் லைனு 1900 1940 கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க 1900 930. அப்போ இன் பிட்வீன் தான், இந்த இயர் தான் ஓரளவுக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்ல 1940 கேட்டிருக்காங்க. செகண்ட் செட்ல 1900 1930. அப்போ அந்த இன் பிட்வீன் உள்ள இயர்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் கான்பிடண்டா படிச்சுக்கிட்டீங்கனாலே இதை என்ன பண்ண உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் லைனை பொறுத்தவரை இந்த இயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியா மேப்ல இந்த பிளேசஸ்லாம் முக்கியம். ஜான்சி, மீரட், கிவாலியர், மெட்ராஸஸ், அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் 8 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை அதுல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருந்தாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, காக்கஸ் ரிவால்ட் ஆஃப் 1857, அப்புறம் பிளேட் ஆன் 19th செஞ்சுரி. இதுல உள்ள 8 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் மறக்காம நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரியில இந்த 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதனால எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மேப்ல பொறுத்தவரை பிளேசஸ்ல என்னென்ன இருக்கு 2 மீடியமும் ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நீங்க பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், டீச்சர்ஸ் மறக்காம இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காம ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. டெஃபினட்டா இந்த 2 கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் பேட்டர்ன்ல 2 மீடியத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால மறக்காம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்கமிங் வீடியோல உங்களுக்கு எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அப்கமிங் கிளாஸஸ் எல்லாமே. தேங்க்யூ. இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.